ஆதினுக்கும் கம்மலுக்கும் செட்டே ஆகாதுன்ற மாதிரி தான் ஆல்ரெடி நாங்கள் கோல்டு திருகாணியே 2 தொலைச்சிட்டு இப்போ வெள்ளியில் வாங்கி தேர்டாக ஒன்று போட்டிருக்கோம். இவனுக்கு வந்துட்டு ஏன் அடிக்கடி தொலையுதுன்னு தெரியல. இப்போ இன்னொரு சைடு இருக்க காதில் இருக்க திருகாணியும் லூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம சில்வரில் வாங்கி போட்டுடலாம், தொலைஞ்சாலும் பயம் இல்லை அப்படின்னு நினச்சோம். சரி சில்வரில் இந்த டைப்புக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கோல்ட் பிளேட்டடில் சில்வரில் வாங்கியிருந்தோம் கிவாவில். ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது. பட் ஒரு நெகட்டிவ் என்னென்னா அது பின்னாடி இருக்க அந்த கம்பி கொஞ்சம் நீளமாக இருந்தது. ஸோ பேபி இப்போ ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் உட்கார ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரிக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகிற வேலை இருந்ததுனால அதை வாங்கி அந்த பார்சலில் வீட்டில் வச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. சிவா வந்து கிளம்பும் போதே சபதம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி புதையல் எடுப்பேன்னு எல்லா இடமும் விழுந்து விழுந்து வாரிக்கிட்டே இருந்தான். நிறைய அடிபட்டுருச்சு.